நம்மளுடைய தேகத்திற்கு ஒரு பொடி தேவை. அந்த பொடி குளியல் பொடியாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த காலத்துலலாம் ராஜாக்கள் எல்லாம் பயன்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குளியலுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய பொடி. உலகத்திலேயே ஃபேஸ் பேக்குன்னு கேட்டீங்கன்னா பாசிப்பருப்பு தான். நம்ம அத விட்டுட்டு என்னென்னமோ போடுறோம். ஹெல்த் நல்லா இருக்கணும்னு ஆயிலோட இருக்க வேண்டும். அதேமாரி நீண்ட நாளா சுருக்கம், தோல் சுருக்கம் இருக்கு. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியா தேவைப்படுது அப்படின்னா, இந்த 3யும் கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு ஒரு லைட்டா 2, 3 ஸ்பூன் போட்டு நல்லா சீயக்காய் பேஸ்ட் மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அவ்வளோதான் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் டூ 5 மினிட்ஸ் உட்காரணும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மங்கு கரையெல்லாம் போய்விடும். இது 3 தானே சொல்றாரு. என்ன எஃபெக்டிவா இருக்குன்னு பார்த்தா, அப்படி இருக்கு சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொடி. அதாவது நம்மளுடைய தேகத்திற்கு ஒரு பொடி தேவை. அந்த பொடி குளியல் பொடியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ குளியல் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? சார் அழுக்கு தேய்க்க குளிக்கிறேன் அவ்வளோதானா? இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு ஆற்றலையும் பேராற்றலாக மாறக்கூடிய சக்தி நம்ம ஸ்கின்னுக்கும் உண்டு. ஒளி தேகமாக இருக்க வேண்டும் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேற வேண்டும். தோலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேற வேண்டும். அது வாசமாக இருக்க வேண்டும். ப்ளஸ் வைப்ரண்டாக இருக்க வேண்டும். அட்ராக்ஷனாக இருக்க வேண்டும். அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் எல்லாம் பயன்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குளியலுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய பொடி 3 நீ குளியல் பொடியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நலுங்கு மாவுலாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பெருசு பெருசாக இருக்கும். அத்தனையும் நல்லது தான். ஆனால் ஷார்ட்டாக நம்ம வந்து ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் ப்ளஸ் பவருக்கும் ப்ளஸ் அட்ராக்ஷனுக்கும் ஒரு குளியல் பொடி இருந்தால் அப்படி இருக்கும். அப்போ நோய் தீர்க்க நோய் மருந்து உள்ளெடுக்க வெளி உடுப்பணும் செய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உள்ளொளி பெருக்கி வெளியில போக்கணும். அதே மாதிரி வெளியொலி பெருக்கி உள்ளழகையும் பெருக்க முடியும். உள்ளழகு என்ன? நம்மளுடைய ஆற்றல், பேராற்றல், நம்மளுடைய எனர்ஜி, ரத்தம் சார்ந்த நரம்புகள், சக்தி ஓட்டம். ஆனா உள் உறுப்புகளுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? அதையும் மேம்படுத்தக்கூடிய சக்தி தான். வாழை இலையோட குளியல் இருக்கு பார்த்தீங்களா? வாழை இலை குளியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங், இதுமாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு வந்து அந்த காலத்தோடைய மெடிசன் இருந்துச்சு. அது இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான தேவைப்படுறது என்ன தெரியுங்களா? புற்றுமண். இன்னைக்கு ஆர்கானிக்கா ஆன்லைன்லேயே கிடைக்குது. நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். 3 முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்: வெட்டி வேறு, பாசிப்பருப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புற்றுமண். இந்த 3மே சூப்பரான ஒரு ஜெல் பேக் மாதிரி சூப்பராக வந்துடும். ஸோ புற்றுமண் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெட்டி வேறு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஸோ புற்றுமண்ணோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெட்டி வேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெட்டி வேர் பவுடராகவே இன்னைக்கு வந்து கிடைக்குது. இல்லைன்னா நம்ம மிஷினில் விட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நமக்கு தேவையானது 2 முக்கியமாக எடுத்துக்கிட்டோம். பாசி பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லூப்ரிகன் தேவை. நம்மளோட உடம்புல நம்ம பூசும் பொழுது ஒரு வளவளப்பு தேவை. ப்ளஸ் அதுவும் மிக முக்கியமானது. அதாவது நம்ம அந்த முக்கியமான லூப்ரிகன்ட்டை எடுக்காது. ஆனால் சக்திகளை மேம்படுத்தும். அழுக்குகள் இருக்க நீண்ட மங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, கால் கைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சன் டேர்ன் ஆகி போய் நிற்கும். அதெல்லாம் சூப்பராக எடுக்கக்கூடிய சக்தி பாசி பருப்புக்கு உண்டு. உலகத்திலேயே ஃபேஸ் பேக்குன்னு கேட்டீங்கன்னா பாசிப்பருப்பு தான். நம்ம அதை விட்டுட்டு என்னென்னமோ போடுறோம். பட் அந்த பாசிப்பருப்போட நம்ம சில விஷயங்கள் சேர்த்தா, ஐ மீன்ஸ் புற்றுமண் சேர்த்தா, புற்றுமண் சாதாரண விஷயம் கிடையாது. அது மகா சக்தி வாய்ந்த மகா மருந்து. ஸ்கின் டிசீஸ் எல்லாம் காலி பண்ணி விட்டுடும். உள்ள இருக்கக்கூடிய டிசீஸையும் காலி போட்டுரும். மேல் பூச்சினால எப்படி சார் உள்ள சரியாகும்? மேலே இருக்கக்கூடிய நம்ம ஸ்கின்னே மிகப்பெரிய மாமருந்தாக மாறும், சக்தியாக மாறும். சக்தி ஓட்ட பாதைக்கு 5 எலமெண்ட்ஸுக்கு இந்த புற்றுமண் மிக 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 முக்கியமானது. இதை ஃபேஸில் போடலாம், உடம்புல போடலாம். ஆக மொத்தத்தில் நம்ம மண் குளியல் மாதிரியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் குளிக்கிறீங்க, குளியல் பொடி அப்படின்ட்டோமே சார், இது எப்படி இந்த சேற்று மண்லாம் குளியல் பொடி? ஒன்றும் இல்லை. குளிக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக எப்போது மேலே குளிச்சுக்கோங்க. வாரத்தில் சனி ஞாயிறோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான நாள் அழகாக எடுக்கிறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு கப்பில் போட்டு அந்த தண்ணி மட்டும் மேலே அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் உட்கார வைங்க. ஹெல்த் நல்லா இருக்கணும்னு ஆயிலோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி நீண்ட நாளாக சுருக்கம், தோல் சுருக்கம் இருக்குது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாக தேவைப்படுது அப்படின்னா, இந்த 3யும் கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு ஒரு லைட்டாக 2, 3 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த சீயக்காய் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அவ்வளோதான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் டூ 5 மினிட்ஸ் உட்காந்துக்கணும். நேரம் இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் உட்காந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை துவாரங்கள் திறக்கப்படும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மங்கு கரையெல்லாம் போய்விடும். அதேமாரி ஒரு சுவாசம் இருக்கும். ஒவ்வொரு வேர்வை துவாரமும் சுவாசிக்க வேண்டும். அந்த சுவாசம் நன்றாக இருந்தால் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும். அதான் ஆற்றல் பேராற்றலாக மாறும். வசீகரம் தோன்றும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி சுருக்கமாகுது. ஒரு ஏஜ் அவுட்டில் வந்து சுருக்கமாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குது. இது எல்லா வகையான தோலுக்கும் சரியானதாகும். ஏன்னா பாசிப்பருப்பு எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். புற்றுமண் எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். அதேமாதிரி வெட்டி வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கின்னுக்கும் இருக்கும். ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம வந்து செஞ்சாலே போதுமான விஷயந்தான்.
நமக்கு 3 பொடியிலேயே அத்தனை வாசம் இருக்கும், அத்தனை சுவாசமும் அழகா துறக்கும். நமக்கு நோயற்ற வாழ்வு ப்ளஸ் நம்ம ஃபேஸ் க்ளோ, கிளார் அண்டு நம்மளுடைய ஈர்ப்புத்தன்மை, அதாவது அட்ராக்ஷன், இது எல்லாமே சூப்பராக வந்துடும். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ குளியல் பொடியிலேயே நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் சியாக்கா போட்டு குளிக்கிறது இதெல்லாம் டெய்லி கூட எடுத்துக்கலாம். ஆனால் சனி ஞாயிறு ஏதாவது ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா மினிமம் 5 நிமிஷம், ½ அன் ஹவர் நீங்கள் வச்சு இருந்துட்டு குளிச்சு பாருங்கள். இந்த உள்ளே இருக்கக்கூடிய நோயெல்லாம் தீரும். லிவருக்கு அவ்வளோ பெரிய சுவாசம் கிடைக்கும். மேலே பூசும்பொழுது வாழை இலை குளியலுக்கு எப்படி ஒரு எனர்ஜி உள்ளே பூந்து அத்தனை பேரையோட கேம்பேஜ் வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணுது, ஃபைலமெண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணுது, நவதுவாரங்களுக்கு மிக ஆணித்தரமான ஒரு சக்தி கிடைக்கிது. ஸோ ஆயிலை நீடிப்பதற்காக நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, ஸ்கின்ல இருக்கக்கூடிய எந்த டிசீஸாக இருந்தாலும் சரியாகிறதுக்கு இந்த குளியல் பொடி மிக மிக அவசியம். செய்து கை கண்டு நலன் பெற்ற அத்தனை பேருமே சார் என்ன சார் 3 விஷயம் சொன்னீங்க, நான் கூட என்ன 3 தான் இருக்குது, நலுங்கு மாலை அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கே, இது 3 தானே சொல்கிறாரு, என்ன எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தா அப்படி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் ஸ்கின் சாஃப்ட் ஆயிரும், மிருதுவாகும், ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. அப்புறம் ஒரு மசாஜ் பிடிச்சி விட்டா அப்படி இருக்கும். மசாஜ் 10 நிமிஷம் போயிட்டு வந்தால் ஒருத்தவங்க எப்படி கலகலன்னு இருக்கும், அப்படி இருக்கும் இந்த ½ அன் ஹவர் கழிச்சு குளித்த பிறகு. உடல் சூடு இருக்கிறதுலே பிரச்சனை இல்லை, வியாதிக்காக தான், அது ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ உடல் நிலையையும் உள்ள இருக்கக்கூடிய ஸ்கின்னோட நிலையையும் உடல் ஆற்றலையும் மிக அற்புதமாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி புற்றுமண்ணுக்கு உண்டு, பாசிப்பருப்புக்கு உண்டு, வெட்டி வேருக்கு உண்டு. 3 மட்டும் போட்டுக்கலாம். அடுத்ததெல்லாம் நீங்கள் மானே பொன்மானே தேனி நீங்கள் போட்டுக்கிற அரப்பு தூளாக இருக்கட்டும், சியாக்கா தூளாக இருக்கட்டும், இல்லை மற்றதெல்லாம் நீங்கள் கொடுக்குற ஏதாவது வேறு ஒரு ஹெர்பல்ஸாக இருக்கட்டும், ஆவாரம் பூவாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணாலும் அதில் சேர்க்கலாம். ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். இது வெறும் சனி ஞாயிறு மட்டும் தான் எடுக்கலாமா? நீங்கள் டெய்லி கூட உங்களுக்கு நேரம் வந்தால் எடுக்கலாம். ஆண் பெண் 2 பேருமே எடுக்கலாம். ஸோ 10 வயசுக்கு மேலே எந்த ஆண் பெண் எடுத்துக்கலாம். ஸோ இதே பவுடரை நம்ம வயிற்றுல பெண்கள், இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் டைமில் பெயின் இருக்கிறவங்க, தொப்பை இருக்கிறவங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மார்க்லாம் இருக்குது, பர்த் மார்க்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தாக்கா அந்த ஸ்கின்ல அவ்வளோ க்ளோ இருக்கும். ப்ளஸ் அந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம தொப்புளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 72,000 நாடும் சீரமைக்கப்படும். இது பேக் மட்டும் கிடையாது, மருந்தாக செயல்படுகிறது, வெளிப்பூச்சி மருந்து அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாடி அடங்கல், அதாவது எங்கெங்கெல்லாம் அடங்கணும், எங்கெங்கெல்லாம் தொடங்கணும், எங்கெங்கெல்லாம் துடிக்கணும், எங்கெங்கெல்லாம் துடிப்பு அதிகமாக இருக்கணும், எப்போ துடிப்பு பேலன்ஸாக இருக்கணும், இது வாதம் பித்தம் கபத்தில் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ தொப்புள் நாடியும் நம்மளுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த சாக்கல் சக்கரம் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இங்கே ஆரம்பித்து அப்படியே கொண்டு போகலாம். அந்த 10 நீங்கள் கலக்கி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, புற்றுமண், வெறும் புற்றுமண்ணுக்கே அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. நம்ம மற்ற எக்ஸ்ட்ரா 2 சேர்க்குறோம், அது பேக். இந்த பேக் உங்களுக்கு எப்பொழுதுமே சூப்பராக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா? நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா? இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது. எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், வாஸ்து பொருட்கள், ருத்ராட்சம், ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது. பொருட்கள் மட்டுமல்ல, நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு. சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு. மந்திராலயம், இது தெய்வீக சாம்ராஜ்யம்.